வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் மறைவு, பிரதமர் மோடி இரங்கல். சுதந்திர ஓட்டம் சென்னையில் தொடங்கி வைத்தார் தமிழக ஆளுநர் RN ரவி. தமிழகத்தில் போதைப்பொருள் தங்கு தடையின்றி கிடைக்கின்றன, எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தியே, தமிழ்நாடு அரசு விளக்கம். நீட் முதுகலை நுழைவுத் தேர்வு இன்று தொடக்கம், 2 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுவதாக தகவல். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த பக்தர்கள், கடல் அலையில் சிக்கிய 3 பேருக்கு காலில் எலும்பு முறிவு. விழுப்புரத்தில் கனமழை, கோயில் பேருந்து நிலையங்களில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீர். தமிழகம் கேரளாவில் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நட்வர் சிங்கின் மறைவு வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த 2 வாரங்களாக டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நட்வர் சிங் சிகிச்சை பலனின்றி காலமானார். பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நட்வர் சிங்கின் மறைவு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை தமிழக ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். 78வது சுதந்திர தின கொண்டாட்ட விழாவையொட்டி சென்னை பெசன்ட் நகரில் சுதந்திர ஓட்டம் என்ற பெயரில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று உற்சாகமாக ஓடினர். 2 லட்சம் மாணவர்கள் எழுதும் நீட் முதுகலை நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கியது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை முதல் ஷிப்டும், பிற்பகல் 3:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை இரண்டாவது ஷிப்ட் தேர்வும் நடைபெறுகிறது. தமிழகத்தில் சுமார் 25,000 மருத்துவர்கள் இந்த தேர்வை எழுதும் நிலையில் நாடு முழுவதும் மொத்தம் 2 லட்சம் பேர் தேர்வை எழுதுகின்றனர். முன்னதாக கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த தேர்வானது இளநிலை நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்தது அம்பலமானதால் கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தேர்வு இன்று திட்டமிட்டபடி நடைபெறுகிறது. விழுப்புரத்தில் பெய்த கனமழையால் கோயில் பேருந்து நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக மரக்காணம் பகுதியில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் ஆலயத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீரானது தேங்கி நிற்கிறது. இதனால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதேபோல் நேற்றிரவு பெய்த கனமழையால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் காலையில் பேருந்துகளில் பயணிக்க வந்த பயணிகள் அனைவரும் பேருந்து நிலையம் உள்ளே செல்ல முடியாமல் வெளியே காத்திருந்தனர். இதனால் மழை காலங்களில் நடக்கும் பேருந்து தெப்ப உற்சவம் குறித்து அதிகாரிகள் தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில் பகுதி நேர ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை மற்றும் 14ஆம் தேதி காலை 9, 10, 11 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில் திருவள்ளூர் அரக்கோணம் இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. மேலும் அரக்கோணத்தில் இருந்து நாளை மற்றும் 14ஆம் தேதி காலை 11:15 மற்றும் மதியம் 12 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வரும் மின்சார ரயில் அரக்கோணம் திருவள்ளூர் இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை மற்றும் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு புறப்பட்டு திருத்தணி செல்லும் மின்சார ரயில் திருவள்ளூர் திருத்தணி இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. மறுமார்க்கமாக திருத்தணியில் இருந்து நாளை மற்றும் 14ஆம் தேதி மதியம் 12:35 மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வரும் மின்சார ரயில் திருத்தணி திருவள்ளூர் இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கவர்னர் பங்கேற்ற விழாவில் கருப்பு உடை அணிந்து வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது.
கோவை தனியார் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் மத்திய அரசின் குடிமையியல் பணி தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடன் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய ஆளுநர், எப்போதும் அறிவு சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கற்க வேண்டும், நமக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். இதில் குடிமையியல் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சி நடந்த அரங்கிற்கு கருப்பு உடையில் வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 நாடு தழுவிய டிராக்டர் பேரணி நடத்த உள்ளதாக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் மன்னார்குடியில் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் நாடு தழுவிய டிராக்டர் பேரணி வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று நடத்திட அறிவித்துள்ளது. இதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் டிராக்டர் பேரணி நடத்த உள்ளதாகவும், சென்னை அருகே பொன்னேரியில் நடக்கும் போராட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாகை, திருவாரூர், கோவை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீதி கேட்டு சென்ற பேரணியில் சென்ற விவசாயிகள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். உச்சநீதிமன்றம் உடனடியாக போராடுகிற விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும். டெல்லிக்கு நீதி கேட்டு வந்த விவசாயிகளுடைய பேரணியை தடுத்து நிறுத்தியது சட்டவிரோதம். அவர்கள் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்கக்கூடாது என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இதுவரையிலும் மோடி அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நிறைவேற்ற முன்வரவில்லை. எனவே உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கிற 3 குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். அதை அமல்படுத்துவது ஏற்க முடியாது. விவசாயிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், வருகிற ஆகஸ்ட் 15 இந்தியா முழுமையிலும் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்த இருக்கிறோம். கோவையில் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை தான் திமுக அரசு தற்போது திறந்து வைக்கிறது என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவையில் புதிதாக அமைக்கப்பட்டு முதல்வரால் திறக்கப்பட்ட உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கோவை மாவட்டத்திலே முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எங்களது கோவை மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்து அம்மா ஆட்சியை சிறப்பான முறையிலே வழிநடத்தினார்கள். அந்த அடிப்படையிலே கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை எடப்பாடியார்கள் தந்தார்கள். அந்த வழியிலே கோவை மாவட்ட மக்களின் 25 ஆண்டுகால கனவு திட்டம் ஆத்துப்பாலம் உக்கடம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க, மேம்பாலம் அமைக்க 14/12/2011 அன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் மாநாட்டிலே மாண்புமிகு அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு, அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் அதுக்கு பின்னால் முதலமைச்சராகவும் வந்த எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்ட மக்களின் மேல் மிகுந்த அன்பை கொண்டவர். அந்த அடிப்படையில் அப்பொழுதும் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுதே இந்த திட்டத்தை அம்மா அறிவித்தவுடன் தொடர்ந்து வேலையெல்லாம் பார்த்து நமக்காக தந்தார்கள். வந்தவாசி அருகே புதிய மின் மாற்றியை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் பங்கேற்று துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி KSK நகர் பகுதியைச் சேர்ந்த KM கார்டன் மற்றும் திப்பு சுல்தான் நகர் பகுதியில் புதிய மின்மாற்றி துவக்கும் நிகழ்ச்சி செயற்பொறியாளர் சரவணன் தங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிருதூர் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட நகர் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் சரி செய்யும் பொருட்டு புதியதாக நிறுவப்பட்ட 63 கிலோவாட் திறன் கொண்ட 5,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்கர்
அம்பேத்குமார் ஆகியோர் மின்மாற்றியை இயக்கி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர்கள் ஜெகநாதன், நகர திமுக செயலாளர் தயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கன்னியாகுமரியில் இன்று ஞாயிறு விடுமுறையொட்டி காலையில் இருந்தே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கினர். அவர்கள் முக்கடலிலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரை, சன்ரைஸ் பாயிண்ட் போன்ற பகுதிகளில் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். காந்தி நினைவு மண்டபம், காமராஜர் மணிமண்டபம், சுனாமி நினைவு பூங்கா, தமிழன்னை பூங்கா, சன்செட் பாயிண்ட் உள்பட அனைத்து இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளது. கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போலீசாரும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிறை புத்தரிசி பூஜையொட்டி இன்று மாலை நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் நிறை புத்தரிசி பூஜை நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான நிறை புத்தரிசி பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. இதில் மகேஷ் நம்பூதிரி கோவில் நடை திறப்பார். நாளை அதிகாலை 5:45க்கும் 6:30 மணிக்கும் இடையே நிறை புத்தரிசி பூஜை நடைபெறும். இதற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு சொந்தமான பாலக்காடு மற்றும் அச்சன் கோவில் ஆகிய இடங்களில் இருந்து புதிதாக அறுக்கப்பட்ட நெற்கதிர்கள் கொண்டு வரப்படும். இந்த நெற்கதிர்கள் பூஜை செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். பின்னர் நாளை இரவு 10 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும். மீண்டும் ஆவணி மாத பூஜைகளுக்காக வரும் 16ஆம் தேதி மாலை சபரிமலை கோவில் நடை திறக்கப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகை அருகே அரசு பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சித்தாய்மூர் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் மாநில விவசாயிகள் ஆலோசனை குழு உறுப்பினர் குமார் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய குழு தலைவர் தமிழரசி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் பலர் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, எரிசக்தி துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு தகுதி உடைய மனுக்கள் மீது உடனடி தீர்வு வழங்கப்பட்டது. இதில் திருக்குவளை கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை உறுப்பினர் மலர்வண்ணன், துணை வட்டாட்சியர் ராஜேந்திரன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரண்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆத்தூரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி பகுதியில் போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வந்த போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முல்லைவாடி பகுதியில் உள்ள மசாலா பொருட்கள் விற்பனை குடோனில் ஆய்வு மேற்கொண்ட போது ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மூட்டை சரக்கு வாகனத்தில் வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 490 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து கல்பகனூரை சேர்ந்த ராஜதுரை, சத்யராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் நிர்வாகத்தின் சார்பில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள எழிலூர் கீழ்த்தெரு கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, படித்துறை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இதுவரையிலும் ஊராட்சி நிர்வாகத்தினர் சார்பில் முழுமையாக வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டு வரும் சுகாதாரமற்ற குடிநீரை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் எனவும், கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். தருமபுரியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் கடகத்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு ஆய்வுக் கூட்டம் வட்டாட்சியர் சண்முகம் சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவராக நற்சுவை சுகுமார், துணைத் தலைவராக வீரமணி, செயலாளராக பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிறைவேற்றி தரப்படும் என்று வட்டாட்சியர் சண்முகம் தெரிவித்தார். கடலூரில் நடைபெற்று வரும் மத்திய மாநில அரசின் திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார்.
கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றியம் பூலாம்பாடி கிராமத்தில் மத்திய மாநில அரசின் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் கலைஞர் வீடு கட்டும் பணி, 100 நாள் வேலை திட்டப் பணி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கட்டப்படும் கழிவறை பணி உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணசாமி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சண்முக சிகாமணி முருகன், வருவாய் வட்டாட்சியர் மணிகண்டன் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சட்டவிரோத பேனர் விவகாரத்தில் தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளது மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், திறந்தவெளி விளம்பர தடை சட்டத்தை மதிக்காமல் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக காவல்துறை, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காமல் சட்டவிரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் 1/10/2001, 1/10/2021 மற்றும் 28/4/2022 புதுச்சேரி அரசானது திறந்தவெளி விளம்பரங்கள் தடை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்றும், அதை அமுல்படுத்த தவறும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் புதுச்சேரி அரசானது பேனர்கள் வெளியில் யாராவது வைத்தால் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து, அதாவது 9443383418 இதுக்கு நீங்க இதுக்கு நீங்க தெரிவிக்கலாம். தெரிவிச்ச உடனே இது டிசிஆர் நம்பர், டெப்டி கலெக்டர் ரெவன்யூ நம்பர். தெரிவித்த உடனே அவர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்த பிறகுதான் அது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அதிமேதாவித்தனமான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. தெள்ளாறு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களை சென்னை உயர்நீதிமன்ற அரசு கூடுதல் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் முனியப்பராஜ் வழங்கினார். வந்தவாசி அடுத்த தெள்ளாறு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கும் விழா தலைமை ஆசிரியர் எத்திராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 3 லட்சம் மதிப்பிலான பள்ளி நூலகத்திற்கான 2 பீரோக்கள், 8 பச்சை கரும்பலகைகள், 2 ஆசிரியர்களுக்கான பொருள் பாதுகாப்பு அறைகள், அலுவலக மேஜை உள்ளிட்டவற்றை சென்னை உயர்நீதிமன்றம் அரசு கூடுதல் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் முனியப்பராஜ், சென்னை பிரபா ஆட்டோமேட்டிவ் நிர்வாக இயக்குநர் குபேர் சுப்பிரமணியம், முதன்மை நிதி அதிகாரி சுதாகர் ஆகியோர் வழங்கினர். இதில் மலையூர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி, தெள்ளாறு பள்ளி தமிழ் ஆசிரியை மகாலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சோழிங்கநல்லூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மேலாண்மை கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜகோபால் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டு வாக்களித்து தலைவர்களை தேர்ந்தெடுத்தனர். இதேபோல் குழுவிற்கு தேவையான 24 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மணிமாறன் கூறும்போது, ஊராட்சியில் பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என கூறினார். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மணிமாறன், வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூரில் மழைநீரால் தேங்கிய கால்வாய் கழிவுநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லும் பிரதான சாலையில் 2 அடிக்கு மேல் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அறிந்த நகராட்சி ஊழியர்கள் கழிவுநீர் கால்வாயில் தூர்வாரும் பணியை மேற்கொண்டனர். அப்போது அதிக அளவில் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். மேலும் இது குறித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இயக்கப்பட்ட 23 இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக ரேஸ் ஓட்டியவர்கள், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இயக்கப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த 23 இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் வாகனம் ஓட்டுவதாகவும் காவல்துறையினரிடம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடல் அலை சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் கடந்த 2 நாட்களாக கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த கடற்கரையில் சஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் முடிந்ததும் சுவாமி ஜெயந்திநாதருக்கு அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேக மேடை விரைவில் கடல் அலையின் சீற்றத்தால் கடலுக்குள் செல்லும் அபாயம் உள்ளது. மேலும் இதன் அருகில் உள்ள ஐயா வைகுண்டர் அவதாரபதியும் கடல் அலையின் சீற்றத்தால் கடலுக்குள் செல்லும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புவனகிரி அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் மற்றும் மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தினர். ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் மருத்துவர் சுனிதா கதிரவன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் நுரையீரல் நோய், சர்க்கரை நோய் மற்றும் பொது மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டது. இந்த முகாமில் திட்ட இயக்குநர் பிரபாகரன், செயலாளர் சரவணன், உறுப்பினர்கள் கோபிரத்தினம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவில்பட்டி அருகே உள்ள தூய பரலோகா மாதா பசிலிக்கா பேராலயத்தில் மரியன்னை மாநாடு துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி தூய பரலோகா மாதா பசிலிக்கா விண்ணேற்பு ஆலயத்தில் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவை முன்னிட்டு மரியன்னை மாநாடு வெகு விமர்சையாக துவங்கியது. இம்மாநாட்டில் சகாயராஜ், நாலாங்கட்டளை பங்கு தந்தை வியாகபராஜ், தனியார் கல்லூரியின் முதல்வர் ஜஸ்டின் திரவியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டில் நற்செய்தி வழங்கினர். இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். காரைக்காலில் உள்ள யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரியில் யோகேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 4வது ஆடி வெள்ளியையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கிற்கு குங்குமம் இட்டு பூஜை செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். வங்கதேசத்திற்கு தப்பிச் சென்ற 200க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா அகதிகள் ட்ரோன் தாக்குதலில் பலியாகினர். மியான்மர் நாட்டிலிருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அகதிகளாக வங்காளதேச நாட்டுக்கு தப்பி செல்கின்றனர். 2017ஆம் ஆண்டில் இருந்த இதுவரை 7.3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அகதிகளாக தப்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் எல்லைப் பகுதியில் தப்பி செல்வதற்காக முயன்ற அகதிகளில் பலர் ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். கிளர்ச்சியாளர்களுக்கும் மியான்மர் ராணுவத்திற்கும் இடையே நடந்து வரும் இந்த மோதலில் அகதிகள் கொல்லப்பட்டு உள்ளனர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த தாக்குதல் பற்றிய வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் மறைவு, பிரதமர் மோடி இரங்கல். சுதந்திர ஓட்டம் சென்னையில் தொடங்கி வைத்தார் தமிழக ஆளுநர் RN ரவி. தமிழகத்தில் போதைப்பொருள் தங்கு தடையின்றி கிடைக்கின்றன, எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தியே. தமிழ்நாடு அரசு விளக்கம். நீட் முதுகலை நுழைவுத் தேர்வு இன்று தொடக்கம். 2 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுவதாக தகவல். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். கடல் அலையில் சிக்கிய 3 பேருக்கு காலில் எலும்பு முறிவு. விழுப்புரத்தில் கனமழை. கோயில் பேருந்து நிலையங்களில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீர். தமிழகம், கேரளாவில் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.